நெக்ஸ்ட் வந்து ஷில்பா, அவ யூஎஸ்ல இருக்கா. நெக்ஸ்ட் காயத்ரி. ஸோ 3 பேருமே நம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் சின்ன வயசு 5 இயர்ஸ். when I was 5 அவ வந்து சின்னவ. we were all performing on stage. ஆனா என் மேல பெரிய என்ன சொல்லுவோம், இவன் டான்சர் ஆகணும்னு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆஸ் அ மேல் மெம்பர் இது வந்து என்ன கிளாசிக்கல் டான்ஸ், பரதநாட்டியம், கேர்ள்ஸ் தான் நிறைய ஆடணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ பட் ஏதோ பண்றா நடுவில் கிருஷ்ணனா நான் வந்து நின்றுட்டு ஒரு போஸ்ல யூஸ் டு கீப் டான்சிங். பட் வென் ஐ வாஸ் 10-12 இயர்ஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன்னா அப்போதான் கொஞ்சம் அப்பாவுக்கு வரிய ஆரம்பிச்சது. என்ன எல்லா கேர்ள்ஸோட தான் இஸ் டான்சிங், எப்போ பார்த்தாலும் டான்ஸ். என் ஃபீல்டு இன்ஜினியர் வந்து என் கூட்டு he used to take me to the factory. ஓகே, அங்க உட்காருங்க, அந்த லேத் மெஷின் எல்லாம் கருப்பு எல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் இங்க எப்படி இருக்கு அங்க எப்படி இருக்கு நான் தொடவே மாட்டேன். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வருவாங்க, சார் வாங்க அங்க உட்காருங்க. பார்க்கவே மாட்டேன். நான் அந்த ரூம் சின்ன கேபின் இருக்கும், அங்க உட்கார்ந்துட்டு எனக்கு பிஸ்கெட் கொண்டு வா, ஐஸ்கிரீம் கொண்டு வா. ஒரு வாரம் 2 வாரம் பார்த்தாங்க அப்பா, நீ வீட்டுல எது நீ சும்மா வந்து இங்க எனக்கு செலவு இருக்கிறேன் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தாரு 12-14 இயர்ஸ்ல எல்லாம் எல்லா ஸ்கூல் காம்படிஷன் எல்லாத்துலயும் எனக்கு ப்ரைஸ் வருது. ஸோ அப்புறம் ஹி ரியலி அது வந்து பிளெஸ்ஸிங் தான். எந்த ஃபாதரும் அவங்க சன்னை வந்து கூட்டிட்டு போய் ஒரு டான்ஸ் கிளாஸ்ல விட மாட்டாங்க, எஸ்பெஷலி கிளாசிக்கல் ஆர்ட். அந்த டைம்ல ஆனா அம்மா கிட்ட சொன்ன, சரி இவனை வந்து இவ்வளோ பண்றானே முறைப்படியா அவன் சொல்லிக் கொடு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ கூட வீட்டிலே இருக்கும்ல எல்லாமே. ஸோ ஒரு இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்தது. போக போக வந்து ஐ ரியலைஸ் த வேல்யூ. ஏன்னா அது இல்லாமல் நான் இருக்கவே முடியாது, வாழவே முடியாது டான்ஸ் இல்லாமல். ஸோ நான் அதுக்கப்புறம் 2 sisters 2 பேருமே we used to perform.